இப்போ வந்து நம்ம இசை நிகழ்ச்சிக்காக தான் வெயிட்டிங். இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பானிபூரி. ஸோ எங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்டாக புதுசு. பாருங்க மாப்பிள்ளை ஜாதியை ரசித்து குடிக்கிறாப்புல. நாங்கள் மன்னார். ஸோ இந்த ஐஸ்கிரீம் குடித்த கப்பை வந்து குப்பை தொட்டியில் தான் போடுவோம். மன்னாரில் அம்பா வடைன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபேமஸான வடை போல். ஸோ 5000 ரூபா வரைக்கும் பெட்ரு இருக்குது எங்கள்கிட்ட. சிறுவர்களுக்கான அந்த கார் விளையாட்டு. இப்போ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்திருக்கான். ஸோ இன்றைக்கு ஒரு வ்ளாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலான வ்ளாக்ஸு. ஸோ மாப்பிள்ளை இன்றைக்கி நேரத்துக்கே வந்துட்டான். நேரத்துக்கு வந்துவிட்டு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஃபோனை ஆன்சர் பண்ணிக்கலாமல் நான் கீரி பீச்சில் நின்றதால ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ போயிட்டு முதலாவது அவனை பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான இன்றைக்கி வேறு லெவலான வீடியோ இருக்க போது மன்னாரில் வந்து ஒரு மெகா கார்னிவல் ஒன்று நடக்குது. ஸோ அந்த வீடியோ தான் வரப்போகுது. வணக்கம் ஸ்குவாட், நான் உங்கள் டிலெக்ஷன். இலங்கையில் மன்னார் மாவட்டத்திலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் ஒரு ரைடு உண்டு. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் மன்னார் பகுதியில் கார்னிவல் நடக்குது. ஸோ அந்த கார்னிவலில் வந்து எக்கச்சக்கமான என்டர்டெயின்மெண்ட்லாம் நமக்கு காத்துட்ருக்கு. என்ன டைமுக்கு போக வேண்டியது கொஞ்சம் பிந்தி போகிறோம். நைட்டில் வ்ளாக்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம கூட யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா டண்டடாங். ஹாய் காய்ஸ், நம்ம கூட மாப்பிள்ளை இருக்கிறானே. மாப்பிள்ளை இப்போ 2-3 வீடியோவில் வரையில் இப்போ ஒரு மாதிரி அங்கே எங்கேன்ட்டு சரியான பிஸியால் அவனை இப்போ எடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்குவாட், ஒரு மாதிரியாக நாம் கார்னிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் தான் கார்னிவல். உங்களுக்கு வந்து இடம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இடம் வந்து பார்த்திங்கன்னா மன்னாரில் டவுனில் இருந்து தலைமன்னார் ரோட், அதாவது மன்னார் டவுனில் இருந்து தலைமன்னார் போகக்கூடிய ரோட்டில் ஒரு ஆர்மிக்காரங்க இருந்த ஒரு இடம். ஸோ அதில் தான் இந்த முறை வைக்கிறாங்க கார்னிவல். முதல் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் நடந்துச்சு, அதாவது ஸ்டேடியத்தில் அப்படியான இடங்கள்லாம் கார்னிவல் செஞ்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இங்கே மாற்றிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இப்போ பெருசாக ஆக்க வரையில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ நான் உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ இதில் மெனு கார்டு மாதிரி ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை அப்புறம் வாசித்து பார்ப்போம். இப்போ தான் மாப்பிள்ளை லைட்லாம் போட்டிருக்காங்க. என்ன மாப்பிள்ளை நீங்கள் இருட்டிலையும் அப்படியே ஜொலிக்கிறீங்க மாப்பிள்ளை, அது எப்படி உங்களால் மட்டும் முடியுது இருட்டில் ஜொலிக்கிறது? மாப்பிள்ளை வந்து கடனாலாம் நம்ம கூட வீடியோஸுக்கு வரவே இல்லை. அவன் கொஞ்சம் பிஸியாக தூர இடங்களுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கான். ஸோ இப்போ கொஞ்சம் வெளிச்சமான லைட் போட்டிருக்காங்க. உள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே போனால் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை. பாப்பா அந்த போட்டில் போய் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக லைட் செட்டிங்லாம் நல்லா இருக்குது. புது வருடத்தை ஒட்டி மெகா கார்னிவல் 2024, அதாவது இந்த முறை வருஷத்துக்கு கொஞ்சம் வேறு லெவலாக செய்கிறாங்க. இதில் மெனுவில் போட்டிருக்காங்க பாருங்கள். சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கான ஏராளமான வினோத விளையாட்டெல்லாம் இருக்குது. இதில் போட்டிருக்கிற மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கான் உள்ளுக்குள்ளே. ஸோ உள்ளுக்குள்ளே போனால் தெரியும் இதில் இருக்கிற விளையாட்டுலாம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதை விட பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. சுருதிலயா யாழ்ப்பாணத்தில் அவங்க நடாத்தி வர சுருதிலயா இசை நிகழ்ச்சி இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயின் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு மெயினாக நுழைவு கட்டணம் பார்த்திங்கன்னா 500 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ 500 ரூபா கொடுத்தா உள்ளே போகணும் போல். மாப்பிள்ளை வந்து கன நாளுக்கு பிறகு வந்திருக்கான். மாப்பிள்ளைகிட்ட கேட்போம், மாப்பிள்ளை என்ன மாதிரி சொல்லுங்களேன். ஹாய் கைஸ், வணக்கம். என்னென்னா நான் கன நாள் மிஸ் பண்ணிட்டேன். 4 நாளாக இது வந்து நடந்துருக்கு. 4 நாளாக நான் வந்து இன்றைக்கு தான் வரேன். இன்றைக்கு சண்டே. இன்றைக்கு தான் நான் உள்ளே என்ட்ராக போகிறேன். இந்த 4 நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன். முதலே தெரிஞ்சிருந்தால் நான் ஒழுங்காக வந்து பார்க்கல. ஏன்டா நான் பர்சனல் விஷயங்களால் நிறைய அலுவல் அது இதுன்ட்டு நான் போயிட்டேன். இன்றைக்கு தான் வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கு வந்து எல்லா இதுவும் நம்ம இன்றைக்கு எல்லாம் உள்ளே போய் நிறைய விளையாட்டுகள் எல்லாத்தையும் போய் பார்க்குறோம். ஃபன் ஒன்று எடுக்கிறோம், வேறு லெவலில் கலக்கிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே வந்து இதால் தான் போகணும் போல். ஸோ இப்போ போனால் நம்மளை வெளியில் விடுவாங்களா என்ன மாதிரின்ட்டு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம நேரத்துக்கு போனோன்னா சுற்றி பார்க்கலாம் போல். சரி வாங்க போவோம். வா. அண்ணா உள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டர்னில் வெளியில் வரலாமா? டிக்கெட் கவுண்டர் எங்கே எதில் டிக்கெட் எடுக்கிறேன்? அங்கே சரிவா.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்தால் டிக்கெட் எடுக்கிறேன்னா இங்கே தான் எடுக்கணுமா? எவ்வளோ எவ்வளோ டிக்கெட்னு தெரியாது, அதில் நிற்கிறவங்களுக்கு தமிழும் தெரியாது. ஸோ என்ட்ரி டிக்கெட் இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 500 போட்டிருக்காங்க, இந்தியாவில் 200 இப்படிலாம் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு ப்ரைஸ்லேயும் போட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளோ மாப்பிள்ள? 1000 இருக்கா? நீ கொடு, நான் தரேன். இசை நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? மியூசிக்கல் ஷோ டைம் தெரியாது. ஓகே பரவாயில்ல, பா. மாப்பிள்ளை 2 டிக்கெட் எடுத்துட்டான் பாருங்கள். அவங்களுக்கு வந்து மியூசிக்கல் ஷோ என்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதான். அவங்க தமிழ் இல்லை, சிங்களம். ஸோ இதில் தமிழா? தமிழா? இதில் வந்து 500 அடிச்சிருக்காங்க. மியூசிக்கல் ஷோக்காண்டி தான் 500 டிக்கெட். வாங்க உள்ளே போவோம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். எங்கள் மாப்பிள்ளை கடையில் ஆரம்பத்திலே சாப்பாடு கடை இல்லை அப்படின்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கச்சாங்கடை இருக்குது, மாங்காய் கடை இருக்குது. வாங்க மாப்பிள்ளை இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி இங்கே பார்க்கணும். ஃபோக்கஸ் ரைட், ஓகே அண்ணாச்சி, ஃபோக்கஸ் அண்ணாச்சி, குமுதா அண்ணாச்சி. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெகா கார்னிவல். ஸோ இதில் வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. ஆனால் போஸ்டரில் பார்த்த மாதிரி எதையும் இங்கே காணையில மாப்பிள்ளை. மாமா தான் நிற்கிறாரு பாரு. யார் மாப்பிள்ளை? இப்போ இதில் வந்து சிறுவர்களுக்கான அந்த கார் விளையாட்டு, இப்போ கார் ஓடலாம், சிறுவர்கள் மட்டும்தான் இதில் கார் ஓடலாம். மாப்பிள்ளையாரெலாம் கார்லாம் ஓடவே இல்லாது, ஏன்னா அவர் பைக் மட்டும்தான் ஓடுவார். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ ஓடுறோம், கலர்ஃபுல்லாக நம்ம மன்னார் பசங்கள்லாம் கார் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ என்ன மாதிரி ரேட்டுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அதில் போய் கேட்போம் என்ன மாதிரி ரேட்டுன்னு. நீங்கள் ஓட போகிறீங்களா? நாங்கள் ஓட மாட்டோம் மாப்பிள்ளை. எங்களுக்கு இதில் ஏறி இருந்தோன்னா உடைஞ்சு விழுந்தாலும் விழுந்துடும். இதில் நிறைய கேர்ள்ஸ் நிற்கிறாங்க, மன்னார் கேர்ள்ஸ். உண்மையிலேயே கன நாளுக்கு அப்புறமா எங்களோட யூடியூப் சேனலில் ஒரு ஃபன்னான நைட்டில் வந்து செய்யக்கூடிய விளையாட்டு. ப்ரோ இந்த கார் ஓடுறதுக்கு எவ்வளோ டிக்கெட்? சின்ன ஆக்களுக்கு 300 இப்போ பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான அந்த கார் ஓடுறது வந்து 300 இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆட்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் தான் கூட இருக்குது. ஸோ நம்ம வந்தது வந்து நமக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் வந்து போட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த போட்ஸில் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து இருந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இதில் ஏதோ ஷோ பிளேஸ் ஒன்று போட்டிருக்கேன், ஸ்னவ் பிளேஸ் அப்படின்னா பனி சம்மந்தமான இது போல் உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இதில் கொடுக்குற டிக்கெட் அமௌண்ட்டுகள் வந்து கூட. இதில் கேட்போம் எவ்வளோ டிக்கெட். ப்ரோ வணக்கம் ப்ரோ, இது என்ன மாதிரி ப்ரோ? என்ன இது ஸ்னோ பிளேஸ்னால் உள்ளே எப்படி இருக்கும்? ஸோ உள்ளே போனால் பனி கொட்டுற மாதிரி இருக்கும், அப்படி தானே? எவ்வளோ டிக்கெட் ஒரு ஆளுக்கு? ரெடி ஆகலையா? அப்போ பனி கட்டியெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டீங்களா? பனி கட்டியெல்லாம் கொண்டு வந்து போட்டு பாம்பு போடுவாங்க. இது எங்கேருந்து வராங்க? இந்த இதெல்லாம் செய்கிறாங்களா? எங்கேருந்து வந்து செய்கிறாங்க? எந்த இடத்துலேருந்து வராங்க? ஊர் வேலை செய்கிற எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து வராங்களா? நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க? நீங்கள் மன்னார் தானா? மன்னார் ஆளை தான் போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை, வாங்க. சரி ப்ரோ, எவ்வளோ டிக்கெட்? ஒரு ஆளுக்கு 300. ஒரு ஆளுக்கு வந்து 300 டிக்கெட். அதில் வந்து பனிசை இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. நம்மளோட மன்னார் சின்ன சின்ன பொடியங்க சிறுவர்கள் எல்லாம் அப்படியே சுற்றிட்டு வர்றது. ஸோ எங்களுக்கு இருந்துன்னா எங்களுக்கு தலையெல்லாம் வலிக்கும் இதில் சுற்றினா. மாப்பிள்ளை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சுற்றுறீங்களா? இதில் போனால் நமக்கு போதை ஆயிடுவோம் மாப்பிள்ளை, நம்ம போகக்கூடாது. ஆனால் உண்மையிலே மாப்பிள்ளை இது கலண்டு விழுந்துச்சா இருந்தால் நம்ம மோரை சரி போலண்ணே. ஆளே சரி போல. என்ன வேகத்துலடா சுத்து? வர வர வேகமாக சுற்றுது இது. அப்படியே தலையெல்லாம் சுற்றிடும்டா சின்ன பிள்ளைகளுக்கு. ஆனால் உண்மையிலே இது ஆபத்தான விளையாட்டு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு மாறி தலை சுற்றி விழுந்துட்டாங்கண்டா கொஞ்சம் இது சேஃப்டி இல்லாத விளையாட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடுற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இது குதிரை விளையாட்டு. இதில் வந்து அப்படியே
இந்தா பாருங்கள், இதில் ஒரு தங்க ஒரு ஆள், இதில் ஒரு தங்க ஒரு ஆள் குதிரையிலேருந்து போகிறாங்க. ஸோ இது வந்து சிறுவர்கள் வந்து மெதுவாக பாட்டு ஒன்று ப்ளே பண்ணி போட்டு அப்படியே சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுது, கொஞ்சம் வேகமாக சுற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இதில் ஒரு தங்க ஒரு ஆள் போகிறாங்க. இப்படி பார்த்தா இப்படி 2-3 விளையாட்டுகள் இருக்குது. ஸோ அங்கால நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், அங்கால என்னென்ன இருக்குது அப்படின்னு. மாப்பிள்ளை இதுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று போடலாமே நீங்கள்? மாப்பிள்ளை வேறு லெவலில் டான்ஸ் ஒன்று போடுறாங்க செஞ்சு திரும்ப. இது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அது என்ன படிக்கட்டா? அது ஏறி போகிறதா? ஆமாம், அது ஏறி போகிறது ஜல பாஞ்சி வேறு. நாம் அப்படி 10 கிலோ விழுந்துட்டோம்டா. 10 விழுந்தா உனக்கு ஒரு சாகுபடி ஒன்று ரெடி பண்ணி தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இதால் அப்படியே சறுக்கின்னு வந்து இதில் விழுறாங்க போல். இதெல்லாம் நான் சில படங்கள் வீடியோஸில் தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக்குள்ள நம்ம என்ன கோழி தாயம் டக்கடிக்கு டோஸில் ஆடிருக்கோம். அதான் இப்போ ஆனால் மாப்பிள்ளை இந்த இடத்துல வந்து இந்த விளையாட்டுகள்லாம் இப்போதைய ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க பெருசாக விளையாட மாட்டாங்க. பப்ஜி ஃபோன் அப்படின்ட்டு விளையாடுறாங்க. ஸோ இதில் வந்து அப்படி இல்லை, இப்பயும் எல்லாம் ஃபன் எடுக்கிறாங்க. ஆனால் ரேட்டுன்னு சொல்லும்போது நம்மளோட ஆட்களுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. அதில் பாருங்க, ரொம்ப அதில் பாருங்களேன், குதிரை வண்டியில் கூட ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:07. ஃபெஸ்ட்டுக்கு இருந்ததை விட மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. ஸோ வேறு லெவலாக இருக்க போது மக்கள் வந்து கேட் வழியால் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்து வந்தீங்களா இருந்தால் வெளியில் வந்து போகவே இயலாது. உங்களுக்கு டாய்லெட் வந்தால் கூட, பாத்ரூம் வந்தால் கூட வெளியில் போகவே இயலா. நகரத்தை பிச்சுக்கு நாங்கள் பாஞ்சா கூட காடுகள் அப்படியான இடங்கள்லாம் இருக்குது. வெயிட்டிங் ஃபார் சுருதிலயா இசை நிகழ்ச்சி பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு. நான் கொண்டு வந்தேனே, நான் கண்ணாடி கொண்டு வந்தேனே. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு பொறாமல் வரலாம். ஏன்டா என்னடா மாப்பிள்ளை கண்ணாடி போடுறான், நம்மளால் போட இயலாது அப்படின்னு பொறாமப்படலாம். ஸோ அந்த பொறாமைகளை முறியடிக்கிற மாதிரி நான் போஸ்ட் கொடுப்பேன். மாப்பிள்ளை அப்படியே ஒரு 10 ஃபோட்டோவில் அடிச்சு விடுங்களேன், பிள்ளைகள் பார்க்குற மாதிரி. பிள்ளைகளுக்கு பின்னால் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் வேறு லெவலாக இருக்கும். The world, this Sri Lanka carnival. ஸோ guys 9D மொபைல் சொல்லிட்டு ஒரு லொரி ஒன்றில் செட் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் காட்டுங்க. ஸோ 9D மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே காணையில் அந்த இருக்குது 9D மொபைல். ஸோ அதில் வந்து கதிரையில் குந்திட்டு இருந்த அந்த பாம்புகள், மற்றது குரங்கு, கிங்காங்ஸ், இந்த ஃபிஷ், திஸ் எனி ஐட்டம்ஸ், எனி அனிமல்ஸ், பிளான்ட்டை வந்து அந்த ஒரு லொரிக்குள்ளே அமர்த்தி வச்சுருக்காங்கன்ட்டு எவ்வளோ பெரிய ஒரு தொழில்நுட்ப டெக்னாலஜி. ஸோ அதுக்குள்ளே நம்ம கடைசியாக போயிட்டு மாப்பிள்ளையே நம்ம அந்த கிங்காங்க கடிக்க விடுவோம். கிங்காங்க இவனை கடிக்க விடுவோம். கிங்காங்க கடிக்க விடுவோம். இல்லை பாருங்க, குட்டி பாபா ஒருத்தங்க நூலி சாப்பிட்டு போகிறாங்க, அழுது போகிறாங்க, பின்னால் உரைக்கிது போல். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை 2 பேரை கண்டுட்டான், கேர்ள்ஸ் 2 பேரை கண்டுட்டான். ஸோ அவனுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிட்டு போல் கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும். பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டு உண்டு, வேறு லெவலாக இருக்கும். எங்கே நம்ம திருக்கதீஸ்வரம் அப்படி இப்படியான இடங்களில் கூட இது பார்த்துருப்போம். ஆனால் இந்த விளையாட்டு வந்து இந்த சூது மாதிரி ஒரு விளையாட்டு போல். அதில் நம்ம காசு வளையம் போடுறது இருக்குது, மற்றது அந்த ரவுண்டாக உருட்டுறது இருக்குது. ஸோ ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. கிட்ட போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வளையம் போடுறேன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் இது வந்து வளையம் போடுற விளையாட்டு. இதில் வந்து 1000, 500 அப்படின்னு சொல்லி போட்டு காசு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காசுக்கு வந்து அதில் இருக்குது பாருங்கள், அந்த வளையம் ஒரு வளையத்துக்கு ஒரு ரேட்டு. ஸோ அந்த வளையத்தை நாம் இங்கால இருந்து இந்த காசுக்கு மேலே போட்டு அது விழுறதுண்டா அப்போ அந்த விழுற காசை நமக்கு தருவாங்க. ஸோ அப்படி ஒரு விளையாட்டு தான். ஆனால் எப்படியோ இதில் விளையாண்டு நம்ம அந்த காசை அழிக்க தான் போகிறோம். ஸோ அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அங்கால போய் பார்க்கலாம் வாங்க. இது எப்படின்னு சொன்னால், இது ஒரு பால் வந்து 100 ரூபா, அந்த 5 பால் 100 ரூபா. இதில் ஒரு பால் விழுந்தால் 100 ரூபா, 2 பால் விழுந்தால் 300 ரூபா,
3 போல் விழுந்தா 500 ரூபா, 4 போல் விழுந்தா 3000, 5 போலும் பானைக்குள்ளே போட்டால் 5000 ரூபா. நெட் கட்டி இருந்தா இல்லை உள்ளுக்கு நெட் கட்டெல்லாம் இல்லை, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், வேணால் வீடியோ கிட்ட காட்டலாம், இல்லை சரிச்சு காட்டுறேன்டா காட்டுறேன். பாருங்க நெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இஞ்சால வந்து 100 ரூபா கட்டினீங்கன்னா 5 வளையம் தருவோம். இந்த 5 வளையம் 5000 ரூபா வரைக்கும் பெட்ரு இருக்குது எங்கள்கிட்ட. இதில் நீங்கள் 5 வளையத்தில் 5000 ரூபாய்க்குள்ள போட்டிங்கன்னு சொன்னால் அந்த 5000 ரூபா தருவோம். 100 ரூபா தான் கட்டி எடுக்கணும். அதே மாதிரி இது 100 ரூபாய்க்கு 5 வளையம். இந்த 5 வளையம் வந்து நீங்கள் எந்த காசில் போடுறீங்களோ அந்த காசு நாங்கள் தருவோம். அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விளையாட்டில் வந்து ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு காசு சம்மந்தமான விளையாட்டு தான். ஸோ இந்த விளையாட்டு ஒரு நல்ல விளையாட்டு உண்டு. ஸோ அதில் வந்து அதிர்ஷ்டமாண்டு தெரியலை எனக்கு என்ன மாதிரிண்டு. ரொம்பவே அவர் சொன்னது நல்லா இருந்திருக்கும். இது ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் இந்த விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ். எங்கே ப்ரோக்ராம்ஸுகள் இப்படியான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இப்படியான அந்த பெட் கட்டுறது இதில் வச்சுருக்கிற இதுகள் இல்லாட்டி கூட அந்த பெட் கட்டுறது வந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கும். வாங்க அப்படியே போவோம். இது மேலே பாருங்கள் கைஸ், மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வச்சுட்டு வித்தை காட்டுவாங்க. அந்த பைக்கை வந்து சுற்றி வளைச்சி ஓடுவாங்க. ஸோ இதில் போஸ்டரில் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாட்டு சத்தத்துக்கு விளங்கும் போது தெரியலை. இந்த போஸ்டர் பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரியே பைக் உள்ளுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஓகேவா? இதில் இருக்கிற மாதிரியே பைக்கு காரெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமான கார், வித்தியாசமான பைக்காக தான் இருக்கும். ஸோ மேலே பாருங்கள், நம்மளோட மன்னார் மக்கள், மன்னாரை தவிர வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்க மக்கள் எல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க அங்கால திரும்பிடுவாங்க. இப்போ இங்கால பக்கம் நிற்கிற மக்கள் அடுத்த டைமில் வந்து அங்கால திரும்பிடுவாங்க. நம்மளோட மாப்பிள்ளைய மாதிரி ஹெல்மெட்டை வச்சு எப்படி மறைக்கிறானோ அதே மாதிரி தான். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோக்கு விளையாட்டுகள் பெருசாண்டி இல்லை. ஒவ்வொரு கார்னிவலுக்கும் சரியான சனம், மக்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த முறை அவ்வளோண்டு ஆக்க இல்லை. சாப்பாட்டு கடை. ஸோ இதில் ஒவ்வொரு இதுகளும் இருக்குது. இங்கே வந்து கொத்து ரைஸுகள் இருக்க போல். இதில் ப்ரைஸ் போட்டிருக்காங்க 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. 100 ரூபா வந்து இதில் இருக்கிற சாமான் போல். இதில் பானிபூரி இருக்குது. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பானிபூரி. ஸோ எங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக புதுசு. ஸோ என்ன மாதிரி இந்த பானிபூரியெல்லாம் என்ன விலைக்கு விற்கிறாங்க? பானிபூரி 100 ரூபாயா? வேறு என்ன சாப்பாட்டு ஐட்டங்கள் என்ன இருக்குது? நூடுல்ஸ், கொத்து ரைஸா? என்னென்ன மாதிரி இருக்குது? நூடுல்ஸ்லாம் என்ன விலை? சிக்கன் ரைஸ் வந்து 450. ஃபுல்லா ரைஸ் வந்து 400. கொத்து வந்து 450. இல்லை ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி போர்ஷன். ரைட். அப்போ பரவாயில்ல, நான் உள்ள கடை இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்போ நம்மளோட மாப்பிள்ளையை வந்து இந்த கடையில் லேபராக சேர்த்து விடுறதான் நம்மளோட பிளான். ஸோ இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. இதில் வந்து சோட்டிஸ் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. சர்வத் கடைகள் இருக்குது. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். அதனால் தண்ணி வரல. டேய், தண்ணி வரண்டு பார்த்தா தண்ணியை தவிர சும்மாலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அண்ணனை வியூ பண்ணு. உப்புக்குளத்துலேருந்து நமக்கு இந்த கார்னிவலுக்காண்டி ஒரு வடை கடை ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து முகத்தை காட்டுறது கொஞ்சம் வெக்கப்படுறாரு. பிரச்சனை இல்லை. அண்ணன்ட கடையை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அண்ணன்ட கடையில் வேண்டி சாப்பிடுங்க. நல்ல ஐட்டங்கள் இருக்குது. சர்வத்து இருக்கான், வடை இருக்கான். மன்னார் அம்பா வடை. ஸ்ரீலங்காவில் நம்மளோட மன்னாரில் அம்பா வடைன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபேமஸான வடை போல். ஸோ சர்வத் கடையும் வடை கடையும் வச்சுருக்காரு. பரவாயில்ல, அவர் வெக்கப்படுறாரு. இந்த அவருக்கு வெக்கப்பட்டு ஓடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், பின்னால் வந்து இசை நிகழ்ச்சி செய்கிறக்காண்டி ஏற்பாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. பின்னால் நம்ம ஜஃப்னாலேயே ரொம்ப ஃபேமஸான துரிலையா இசை நிகழ்ச்சி. ஸோ வேறு லெவலில் இருக்க போது நம்ம மெயின் பண்ணி வந்தது இசை நிகழ்ச்சி மட்டும்தான். என்ன மாப்பிள்ள, என்ன மாதிரி இசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்று இசை நிகழ்ச்சிக்கு வரவேற்று நிற்கிறோம். சொல்லுங்கள் இதை பற்றி. இப்போ இந்த கார்னிவலுக்கு வந்து நீங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருக்குது? நிறைய விஷயங்கள் பார்த்தோம், செம்மையாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா அந்த அங்கே ஸ்னோ பிளேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இங்கே போகணுன்னு எனக்கு சரியான ஆர்வமாக இருக்குது. மியூசிக் ஷோ வந்து லேட் ஆகும் போல், ஒரு 8:30-9 மணி ஆகும் அது துவங்குறதுக்கு. அது மட்டும் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு போனால் ஒரு ஜாதி ஃபன் ஒன்று இருக்கும். குளிர்க இருந்த நீங்கள் போயிருக்கீங்களா? குளிர்க அது மாப்பிள்ளை மனசு வச்சா எப்படியும் போகலாம். நம்ம மெயினாக வந்தது குமுதா தான். ஸோ இதில் வந்து இசை நிகழ்ச்சி செய்கிறதுக்கான
அந்த பாக்ஸுகள் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்காலையும் அங்காலையும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து சகல கிடந்த எல்லாத்தையும் இதில் இருந்த அவ்வளோத்தையுமே நான் காட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம இசை நிகழ்ச்சிக்காக தான் வெயிட்டிங். இந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து 500 ரூபா காசு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு பசிக்காது. சப்போஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதை பிந்திட்டாங்களா இருந்தால் நமக்கு ரொம்ப பசிக்கும். காசை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வீட்டை போக வேண்டியதான். ஸோ பார்க்கலாம் இந்த இசை நிகழ்ச்சி என்ன மாதிரி இருக்குன்னு. யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இசை நிகழ்ச்சி அடிக்கக்கூடிய டீம் தான் சுருதிலயா இசை நிகழ்ச்சி. ஸோ யூடியூப் சேனல் வச்சுருந்தவங்க சுருதிலயா இசை நிகழ்ச்சியை கட்டாயமாக பார்த்துருப்பீங்க. வேறு லெவலாக இருக்கும். அங்கே இருக்கிற ப்ரோஸ் அவ்வளோ பேருமே எனக்கு தெரியும். சின்னல முதலாவது எங்களோட மடு அண்டிய பிரதேசங்களில் வந்து இசை நிகழ்ச்சி செஞ்சாங்க. இப்போ இங்கே வருஷத்துக்கு பிறகு இந்த இசை நிகழ்ச்சி செய்ய போகிறாங்க. பார்க்கலாம் இசை நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு. ஸோ இசை நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது மிச்சத்தை சொல்கிறேன். பின்னால் வந்து ஐஸ்கிரீம் பேன் ஒன்று இருக்குது. ஐஸ்கிரீம் குடிப்போம் லேட்டாக. நான் ஒருக்கா வந்து அடம்பன் ப்ளாக்ஸ் பண்ணும்போது சாப்பிட போகிறோம் கடைசி வரைக்கும் சாப்பிடல. ஸோ இப்போ உங்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பவே இல்லை. நாங்கள் ஐஸ்கிரீம் வேண்டி குடிக்கிறத லைவாக பார்ப்பீங்க. வாங்க ஐஸ்கிரீம் குடிக்க போகலாம். பார்ப்போம். நீங்கள் கடைக்கு போங்க, எவ்வளோ என்னென்ன ரேட்டு என்னென்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மாப்பிள்ளை இப்போ என்னென்னா ஐஸ்கிரீம் வாங்க ஆர்வமாக நிற்கிறாப்புல. என்னென்னா இவர் வந்து காஸ்ட்லியான ஐஸ்கிரீம் தான், விலை கூடி எக்ஸ்பென்சிவ் தான் வாங்குவார். ஏன்டா மாப்பிள்ளை வந்து வேறு லெவல் தானே. மாப்பிள்ளை விலையெல்லாம் கேட்டுட்ருக்காப்புல. ஆனால் இருட்டாக இருக்கு மாப்பிள்ளை. என்ன சொன்னாங்க, எவ்வளோ ஐஸ்கிரீம் எல்லாம் என்னென்ன விலை? இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து 200, 250, 300 அப்படின்ற விலையில் தான் இருக்குது. இந்த விலை வந்து நமக்கு ஜாஸ்தி. ஏன்டா நம்ம ஐஸ்கிரீம் வேண்டி குடிக்கலாம் தான், அந்த விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எதுவும் அதை விட குறைஞ்சி அடி மட்டத்தில் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் குடிப்போம். பார்ப்போம். இந்த மியூசிக் ஷோ நடத்துகிறதுக்கு வந்து வேறு லெவலில் போய்கொண்டிருக்கு வேலைப்பாடெல்லாம். இன்னொரு 1 hour 2 hourக்குள்ளே எல்லாம் ரெடி ஆயிரும். ஒரு 1 hour ஆகும், அது முடிய எல்லாம் செட் ஆயிரும். கேஸ் வேறு லெவலில் ஃபன் எடுக்கலாம். இந்த பாருங்கள் மாமாலாம் வண்டியோட ஜாலியாக போகிறாப்புல. இப்போ மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு ஒரு ஜாதி ஃப்ளேவர். என்ன ஃப்ளேவர் மாப்பிள்ளை வாங்கினீங்க? ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் நாங்கள் வாங்கிட்டோம் காய்ஸ். காய்ஸ் வந்து 2 ஐஸ்கிரீம் வாங்கி. ஸோ இது வந்து 200 ரூபா ப்ரைஸில் கலர்ஃபுல் செம்மையாக இருக்குது காய்ஸ். நம்ம இப்போ எடுக்கிறோம், குடிக்கிறோம், ஃபன் பண்ணுறோம். பாருங்கள் மாப்பிள்ளை ஜாதியாக ரசித்து குடிக்கிறாப்புல. ஓ மாப்பிள்ளை எப்படி இருக்குது இந்த டேஸ்ட்? எப்படி இருக்குது டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா வேறு லெவலாக இருக்குது. ரியோ ஐஸ்கிரீமுக்கு வாங்க. போய் தானே சொல்கிறீங்க? காஞ்சி போன நமக்கு இப்படியான இதுகள் சாப்பிடும்போது கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்குது. அப்படியா? இசை நிகழ்ச்சி வர சனங்கள் எல்லாமே ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வேண்டி சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? இசை நிகழ்ச்சிக்கு பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் வேனை கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதால் அவங்களோட வியாபார யுக்தி தான் நமக்கு தேவை. பார்த்தீங்களா இடையில ஓட்டுறேன் அப்படின்னு. மாப்பிள்ள நீங்கள் குடிக்கிறீங்க, நான் குடிக்கல. நானும் குடிக்கும். நான் பசிக்கும் இல்லை, நான் பாவம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஐஸ்கிரீமை குடிப்பேன். இவர் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் அதை வேண்டி குடிப்பேன். அதான் நடக்குது. ஆனால் கேஸ் நாங்கள் வேறு லெவல். நாங்கள் இப்படியே வச்சுக்கினே குடிப்போம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரியா இங்கே வந்து உங்களை ஏமாற்றாமல் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். ஸோ எல்லோரும் பேசக்கூடாது. இது என்னென்னா பிஸ்கெட். அதான் பிஸ்கெட் வேறு ஒன்றும் இல்லை. அது பிஸ்கெட் அது சாப்பிட்ருவோம். என்ன மாமா? தொட்டு சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்குது. ரைஸ் சாப்பிட்டா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கா பிஸ்கெட்? பிஸ்கெட்டோட டேஸ்ட் இல்லை. அப்போ தாங்களே இருந்தாலும் நான் பாவம் இல்லை. சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் இதில் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. பாக்ஸுகள் இதுகளை கொண்டு வந்து செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டியூட்டர்லாம் செட் பண்ணுறாங்க. கீழே மேலே தான் பாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கேடிஆர் சவுண்ட்ஸ். ஸோ ஜப்னால கேடிஆர் சவுண்ட் பார்ப்போம். கேடிஆர் சவுண்டு வந்து எப்படி இருக்குது? கேட்குற மாதிரி இருக்கா இல்லாட்டி கேட்காத மாதிரி இருக்கா அப்படின்னு. அங்கால வந்து பாருங்கள். என்ன அங்கே நான் நல்லா நவாதிச்சு. கேடிஆர்னா நவாதிச்சு. என்னடா இது? கேடிஆர்னு மட்டும்தான் இது செஞ்சேன். ஸோ
ஸோ இதான் வந்து ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இது வந்து வேறு லெவலாக தான் இருக்குது ஸ்டேஜ். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் இவங்க கொஞ்சம் லேட் ஆக்கிட்டாங்க மச்சான். கடைசி நாள் ஆன நேரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கலாம். எப்படி இழுக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த ஒவ்வொரு பாக்ஸையும் தூக்கி கொண்டு போய் மேலே வச்சு இழுக்கிறாங்க. பாக்ஸை செட் பண்ணி போட்டு மேலே லொக்கொன்று இருக்குது, அந்த லொக்கால் அப்படி கைத்தில் போட்டு இழுக்கிறாங்க. நான் இந்த ஐஸ்கிரீமை குடிக்கிறீங்களே, ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சி போயிட்டு சரி அடுத்ததை பார்க்கலாம். சொல்லுங்கள், நம்மளோட மாப்பிள்ளை வந்து ஒன்று சொல்ல போகிறாரோ. நாங்கள் மன்னர் இப்படி தான் ஐஸ்கிரீமை டீ குடிக்கிற மாதிரி நாங்கள் மன்னார். ஸோ இந்த ஐஸ்கிரீம் குடித்த கப்பை வந்து குப்பை தொட்டியில் தான் போடுவோம். ஐஸ்கிரீம் குடிச்சு முடிச்சாச்சு. இது எங்கே தூக்கி போடுறேன்னு தெரியல. மாப்பிள்ளையில் பக்கெட்டில் அமர்த்தி விட்டாலும் கொண்டு வந்து வைப்பான் போல். பாருங்கள் எப்படி குடிச்சு கம்பீரமாக சிறுத்த மாதிரி அவன் துடைக்கும் போது தான்டா அப்போ எங்களுக்கு இதாக இருக்குது. மாப்பிள்ளை வேணை கொண்டு வந்து முதுகில் ஏற்றி விட்ருவாங்க மாப்பிள்ளை எஞ்சாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பாடகர்களை வந்து ஏற்றிட்டு போகிறக்காண்டி தான் இந்த பல்லு பிடுங்குற வேன் வந்திருக்கு. இல்லை இது பாடகர்களை ஏற்றக்கூடிய மியூசிக்கல் பேண்டுக்குரிய வாகனம் வந்து. இப்போ இந்த வாகனத்தில் நான் மாப்பிள்ளை இந்த வாகனத்தில் போய் நீ 2 பாசத்தை கொத்து எடுத்துகிட்டு வரியா? கொத்து நம்மளை கொத்தி விட்டுருவாங்க. குக்கூஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்துது. ஏன் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க மாப்பிள்ளை? வாங்க போகிறீங்களா? மாப்பிள்ளை வந்து என்னென்னா மோதிரங்கள் மாலைகள்ன்ற விலையெல்லாம் கேட்குறேன். இதெல்லாம் கேட்டு அவர் வாங்க போகிறார் நினைக்கிறேன். மாப்பிள்ளை இது செம்மையாக இருக்குடா மாப்பிள்ளை. இது பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். ஸ்ரீலங்கா காசுக்கு 600 ரூபாய் மட்டுமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டைய கால மோதிரங்கள்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால மோதிரங்கள் வச்சுருக்காங்க. 1990ஆம் ஆண்டு என்ன ஆமை மோதிரமெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்க்கல இப்போ தான் பார்க்குறோம். ஜாலியாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆமை மோதிரம் இது வந்து பண்டுகாவிய மன்னன் போட்டிருக்காரு கூட. அவர்கிட்ட வந்து ஆட்டையை போட்டு இந்த ப்ரோ வந்து இதை வந்து சேல் பண்ணுறாப்புல. இது அரசர்கள் போட்டிருந்தது அவங்களுக்கே அவங்க ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக விற்கிறாங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது. அண்ணனை நாடவும். இந்த இடம் தெரியுமா? கிளிநொச்சியா ப்ரோ? கிளிநொச்சியில் எங்கே ப்ரோ? உதயநகரா ப்ரோவை பார்த்துக்கோங்க. கிளிநொச்சியில் வந்து உதயநகரம். இப்போ என்னன்னா எல்லாருமே ஆட போறோம். சரியா? அவங்க எல்லாம் இப்ப பெட்டா பாய்ஸ் ரவுடி பாய்ஸா மாறிட்டாங்க. அடி என்னடி ராஜமா
மாதிரியாக கார்னிவேல் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு ஆடி செத்து போய் இப்போ உயிர் மட்டும்தான் உண்டியல் சத்தம் கேட்குற அளவுக்கு. ஸோ கைஸ், ஒரு மாதிரியாக நம்மளோட கார்னிவல் வ்ளாக்ஸ் இதோட முடியுது. ஸோ டேக் கே பாய். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. ஸோ இந்த டைமுக்கு தான் கார்னிவல் முடிஞ்சிருக்கு. பரவாயில்ல, அடுத்த வ்ளாக்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. பாய், see you, டாட்டா.